ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ல் இருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 7.5 கோட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு 2 லிங்க் இருக்குது, 2 லிங்க்லேயுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ 2லேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் எடுத்துக்கலாம். ஜென்ரலில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 7.5 இல்லாமல் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு லிங்க் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். ஸோ ஃபில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் நேம் அடிச்சிங்கன்னா காலேஜ் நேம் உங்களுக்கு டைரெக்டாக வரும். ஸோ இல்லை காலேஜ் கோட் தெரிஞ்சதுன்னா காலேஜ் கோடை டைரெக்டாக அடிங்க. பிரான்ச் மட்டும் எனக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்க போகிறேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறேன், ஐடி எடுக்க போகிறேன், மெக்கானிக்கல் எடுக்க போகிறேன், சிவில் சயின்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது மட்டும். இப்போ எனக்கு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வேணும், சென்னையில் வேணும், கோயம்புத்தூரில் வேணும், ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸில் வேணும், நாமக்கல்லில் வேணும், திருச்செங்கோடு வேணும், மதுரை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற காலேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ கேட்டகரி வைஸ் அது என்ன அப்படின்னா அட்டானமஸ் காலேஜா, நான் அட்டானமஸ் காலேஜா, கவர்மெண்ட் எய்டடா கவர்மெண்ட் காலேஜா, அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா, அதில் மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி, உமன்ஸ் காலேஜ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்குறீங்களா, இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் பிரான்ச் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்குது. அதுபோக வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எஸ்எஸ் கோர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் எய்டடில் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு இருக்கிற சீட்ஸ். இப்போ நம்ம பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கோம்ல, அவர் வந்து பிசி கம்யூனிட்டி. இப்போ ஓசி கம்யூனிட்டிலையும் பிசி கம்யூனிட்டிலையும் மட்டும்தான் காமிக்கும். ஒருவேளை நீங்கள் வேறு கம்யூனிட்டி எம்பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு என்ன சீட்ஸ் இருக்குது அப்படின்னு வரும். ஓசி ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸில் வந்து அவர் ஓசிலையும் இல்லை பிசிலையும் இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனே இல்லை, நம்மளுக்கு கிடையாது. வேற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓசியில் 0 ஆயிடுச்சு. ஆனால் பிசி கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திண்டிவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் முடிஞ்சிடுச்சு, கம்யூனிட்டி சீட்டிங்கில் பிசியில் 12 இருக்குது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா காலேஜையுமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வரலாம். ஸோ பார்த்துலாம் ஒன்றா பார்த்துட்டு நீங்கள் வரலாம். சார் இல்லை சார் நான் பர்டிகுலர் காலேஜ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பர்டிகுலர் காலேஜ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து காலேஜ் நேமை மட்டும் பார்க்கணும். எக்ஸாம்பிள் நான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு வரிசையாக இருக்கும். ஐடி, ஆட்டோமொபைல் இது எல்லாமே வந்துருக்கும். அதில் அதே மாதிரி நான் குறிப்பிட்டபடி சொன்ன மாதிரி ஓசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, பிசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா 0 கம்யூனிட்டி இல்லை. வேறு ஆட்டோமொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 சீட்ஸ் ஓசியில் இருக்குது, 5 சீட்ஸ் வந்து பிசியில் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஆக மொத்தம் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு அந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு வந்து 11 சீட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அவருக்கு வந்து 19 சீட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேற வந்து ட்ரிபிள்இயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சீட்ஸ் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசியில் 16, பிசியில் 19, ஆக மொத்தம் வந்து 35 சீட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு இங்கே இருக்குது மெக்கட்ரானிக்ஸை பொறுத்தவரையில். ஸோ அந்த மாதிரி எல்லா சீட்ஸுமே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா சீட்ஸையுமே பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த சாய்ஸ் ஃபில்லிங்குமே பண்ணாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்னென்ன சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் சீட்லையோ இல்லை வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்தோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாய்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்டில் ஃபில் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 1 2 3 4 5 6 ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இல்லை பேப்பரில் எழுதிங்கனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பாருங்கள் என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இதை விட்டுருங்க, எனக்கு கோயம்புத்தூர் ரீஜனில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்
அப்படின்னு நினச்சிங்கனாலும் கோயம்புத்தூரில் போயிட்டு எனக்கு பிரான்ச் அங்கேயும் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்பிள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு என்னென்ன சீட்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எஸ்எஸ்எஸ் சூஸ் பண்ணாதீங்க. அது கவர்மெண்ட் ஏரியாஸில் செல்ஃப் ஃபைனான்சிங். வேறு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே வரும், எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுலேயும் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜஸ் மட்டும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஐடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜில் இருக்குது, ஏஷியன் காலேஜில் இருக்குது, ஸ்ரீ ரங்கநாதன் இன்ஸ்டியூட்ஸில் இருக்குது, தனிஷில் இருக்குது, பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் இருக்குது, விஎஸ்டி அதில் இருக்குது, சுகுணாவில் இருக்குது, அர்ஜுன் காலேஜ், கிறிஸ்ட்டு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிஐஇடி இது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் டாக்டர் மகாலிங்கமில் 00 ஆகிடுச்சு. ஹிந்துஸ்தான் இதில் வந்து இருக்குது, அதில் ஒரு 8-18. கற்பகமில் முடிஞ்சிருச்சு, குமரகுருவில் முடிஞ்சிருச்சு, பார்க்கில் இருக்குது, ஸ்ரீகிருஷ்ணாவில் முடிஞ்சிருச்சு, ஸ்ரீ ராமகிருஷ்ணாவில் முடிஞ்சிருச்சு. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா எஸ்என்எஸில் இருக்குது, ஸ்ரீ சக்தி அதுலேயும் இருக்குது, நேரு இன்ஸ்டியூட்டு அதுலேயும் இருக்குது, ஆர்விஎஸ் இருக்குது, இன்ஃபோ இன்ஸ்டியூட்டில் அதில் இல்லை, அதில் இருக்குது. ஆக்சுவலாக கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் முடிஞ்சிருச்சு. டாக்டர் என்ஜிபி வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அதுலேயும் பிசியில் மட்டும் அவருக்கு ஒரு 14 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீ சாய் ரங்கநாதன் அதில் எல்லாம் இருக்குது, ஈஸ்வர் அதில் முடிச்சிட்டாங்க. அது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுலேயும் வந்து இருக்குது. பிஏ காலேஜ், ஆதித்யா, ஈசா இவங்களெல்லாம் இருக்குது. கேஜிஎஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் முடிச்சிட்டாங்க, இன்னும் பிசியில் மட்டும் ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. பிபிஜி, நேரு இந்த மாதிரி எல்லா காலேஜையும் பாருங்கள். கேபிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருச்சு, ஓசிலையும் முடிஞ்சிருச்சு, பிசிலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓசியில் முடிஞ்சிருச்சுனாவே நீங்கள் அந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஓசியில் 0 ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் அது இருந்துச்சு அப்படின்னா அது செலக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்கிங்கில் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50 to 100க்கு மேலே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், காலேஜ் வைஸ் வேணுனாலும் காலேஜ் வைஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே ஆகாது, எதையுமே மிஸ்ஸும் பண்ண மாட்டீங்க, எல்லாமே இதுலேயே வந்து. ஸோ மிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் ஏதாவது சீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் சீட்ஸ் இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வந்து பிஹெச்சியில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் ஒரு 5 சீட்டு இவருக்கு இருக்குது பிசியில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்சியில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங்கில் ஒரு 6 சீட்ஸ் இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து சிஐடிலையோ ஜிசிடிலையோ தியாகராஜலையோ எதுலேயுமே இல்லை, எல்லாத்துலேயும் 0. ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லேயே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், தந்தை பெரியார் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0000 தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் சொன்னால் பிசியில் ஒரு 5 சீட்ஸ் இருக்குது. தருமபுரி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பூர் அதில் இருக்குது. அப்புறம் ஈரோடு இன்ஸ்டியூட் ஆஃப் அதில் வந்து சிவில் இருக்குது, சிவிலும் ஆட்டோமொபைலும் இருக்குது. அதுபோக மீதி இருக்கிறதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, சிவில் ஆட்டோமொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் மெக்கானிக்கல் இருக்கா? மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ மற்ற காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதை மாதிரி ஸ்க்ரூட்னி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1000-2000 பேர் ரேங்க்கில் வரவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7.5 பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து 7.5%ங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் 7.5 சீட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து முடிஞ்ச வரல மேக்ஸிமம் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான அலாட்மெண்ட் வரும். ஸோ அதனால் அதை பொறுத்து நீங்கள் 7.5 பொறுத்தவரையில் ஜென்ரல்லையும் ஃபில் பண்ணுங்கள். 7.5 கோட்டாவுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது, அதுலேயுமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் இப்படி இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, பிரான்ச் நேமு, டிஸ்ட்ரிக்டு, கேட்டகரி இதை வச்சு அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி என்னென்ன காலேஜ் நம்மளுக்கு இருக்குது, நாம் யோசிக்கிற காலேஜ் எல்லாம் இருக்கா, நாம் தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம்னா அந்த லிஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த காலேஜ் அந்த காலேஜ் இருக்கா, இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கா,
இதில் நம்ம போகலாமா அப்படின்னு. இன்னும் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஓசியில் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேலே இருக்கிற ரேங்கிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கை வச்சு அந்த சீட்ஸை எடுக்க முடியுமா, கம்யூனிட்டி ரேங்க்கில் நம்மளுக்கு அலாட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுங்க. முடிஞ்ச வரலும் அட்டானமஸ், NBA, NAC இந்த மாதிரி காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சீட்ஸ் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு நிறையா வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது லைவ் டெமோ இதுதான். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரேஞ்சும் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜ், ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிட்டா என்ன சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே வந்துடும் எனக்கு தனியாக. ஸோ ஒன்றா நான் வந்து சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு ஒன்றா வந்து நான் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண நான் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டே வரும். இங்கே வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர்னு வந்துடும். அடுத்தது வந்து சீட்ஸ் இருக்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர், இது வந்து நான் வந்து தேர்ட் ஆர்டர்னு வைக்கிறேன்னா தேர்டு, ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி இதே ஆர்டர் கொடுத்துக்கு. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் வந்து சாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சாய்ஸ் பார்த்துக்கலாம். ரீஆர்டர் தி மை சாய்ஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்டரை நீங்கள் வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், இப்படி வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாக் சாய்ஸஸ் இன்றைக்கி கொடுத்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் சாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படின்னு எடுத்து பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வேளை இந்த காலேஜெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெலீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வேண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லாக் மை சாய்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 28ஆம் தேதி தான் கொடுக்கணும், அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க. ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இதில் மறுபடியும் ஆட் மோர் சாய்ஸஸ்ன்னு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் வரும். இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் கொடுத்து வச்சுருக்கேன், கவர்மெண்ட்டில் ஃபில்டர் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அப்படி மாதிரி காலேஜஸ் வரும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா காலேஜஸுமே வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச் மட்டும் வேணும் அப்படின்னா பிரான்ச்சை மட்டும் கொடுத்துட்டு அது மாதிரி சூஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆர்டர் அந்த 100 ஆர்டரையும் கொடுத்துட்டு ரீஆர்டர் பண்ணுங்கள். இந்த காலேஜ் மேலே போகும், இந்த காலேஜ் கீழே வரும், இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம், இந்த காலேஜ் இன்சர்ட் பண்ணுறேன்னா புதுசாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இந்த யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. நான் முடிஞ்ச வரல இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மத்தியானம் சாயந்தரம் கூட ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28ஆம் தேதி கிராஸ் செக் மட்டும் வச்சுக்கோங்க. கிராஸ் செக் ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணி விட்டிங்கன்னா சாயந்தரம் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஹோப் இது வந்து உங்களுக்கு எல்லா கிளாரிஃபையும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் 7.5க்கும் பண்ணணும். 7.5க்கு வந்து இவ்வளோ சீட்ஸ் இருக்காது, ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இதையும் பண்ணுங்கள். நீங்கள் 2 தடவை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். 7.5 கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கோட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இது வராது. கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த எடுங்க. ஓசி சீட்ஸ் அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சு 0 இருந்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருந்தா, உங்கள் கோர்ஸ் அது பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அது தெரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.